ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி. என் செல்ல குழந்தையே, இன்னும் நடக்கவில்லை, இனி எப்போது நடக்கும்? இந்த மனநிலையில் நீ இருந்தால் இதை முழுமையாகவும் மிக கவனமாகவும் கேள். என் வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும். நான் இப்படியெல்லாம் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை நீ ஏறெடுத்தும் பார்க்கவில்லையே கிருஷ்ணா என்று நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதாக நினைத்து தவிப்பதுமாக இருப்பதால் உன் நன்றாட கடமைகளில் கூட உன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. குடும்ப நிம்மதி போய்விட்டதாக நினைக்கிறாய், கௌரவமும் போய்விட்டதாக நினைக்கிறாய். உறவுகள் பகைகளாக, நண்பர்கள் சந்தேகப்படுபவர்களாக, உனது நேர்மை சந்தேகிக்கப்படுவதாக உனக்கு தெரிகிறது. என் செல்லமே, நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்திருந்தேன். நீ உனது தாயின் கர்ப்பத்திற்குள் வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். நான் பூர்வத்திற்கு முந்தியவன். எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அப்படியே முடிவு என்பதும் இல்லாததால் நீ முதலாக என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்ம வினையாற்ற எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியையும் நான் அறிவேன். இந்த பிறவியையும் இனி வரும் பிறவிகளையுமே கூட நான் அறிந்துதான் இருக்கின்றேன். எல்லாம் அறிந்திருந்தும் எதுவுமே செய்யவில்லையே கிருஷ்ணா என்கிறாய். என் செல்லமே, உன்னை பாதுகாப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன்னுடைய நேரங்களும் ஒரு சில சமயங்களில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்களும் என்று ஒரு மாயத்திரை என்னிடமிருந்து உன்னை மறைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கிருஷ்ணன் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, நான் வெறும் விக்கிரகம் அல்ல, சகல இடங்களிலும் வியாபித்து உனக்காகவே இருக்கின்றேன். ஒன்றை புரிந்து கொள், நீ எந்த இடத்தில் இருந்தாலும், எத்தனை தூரத்தில் இருந்தாலும், துக்கத்தில் நீ அழும்போது துடைக்கின்ற கைகள் என்னுடையது. மனது ஆறாமல் நீ தவிக்கும் போது ஆறுதல் வார்த்தைகளாக உன் செவிகளில் விழுவது என்னுடைய வார்த்தைகள். மனமுடைந்து ஆறுதலுக்காக தோள் சாகிறாயே, அந்த தோள்கள் உன் அப்பாவின் தோள்கள். அழாதே, கவலை கொள்ளாதே, நல்லது நடக்கும் என்று ஒவ்வொரு நொடியும் உன் செவிகளில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, அந்த குரல் என்னுடைய குரல். மனதை தேற்றிக்கொள் செல்லமே. கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உனக்கு அனுமதித்தேன். அது உனக்கு கேடாக இருந்தது. உன் பெயரையும் கெடுக்கும் வகையில் எல்லாம் நடந்துவிட்டது. இனி அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி உனக்கு நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன். அனுதினமும் என் பெயர் சொல்லியே விடுகிறது உன் விடியல்கள். எந்த துன்பம் வந்தாலும் நீ உச்சரிக்கும் ஒரே நாமம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா என்றுதானே. அப்படி இருக்க ஏன் இத்தனை குழப்பங்களுடனே இருக்கிறாய்? எத்தனை தடைகளை தாண்டி வந்துள்ளாய்? உன் வாழ்க்கை பயணத்தை ஒரு முறை திரும்பிப்பார். இந்த பிரச்சனைகளும் தடங்கல்களும் உனக்கு புதிதா என்ன? எத்தனை முறை, எத்தனை கடினமான சூழல்களை எல்லாம் நீ மன தைரியத்தோடு கடந்து வந்துள்ளாய். உன் மன ஆறுதலுக்காக என் பெயரை நீ உச்சரிப்பாயே தவிர நீயாகவே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டு வந்திருப்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். அத்தனை வீரமும் விவேகமும் உள்ள புத்திசாலி என் பிள்ளை. இன்று ஏன் சோர்ந்து விட்டாய்? எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள்? எப்போது முடிவிற்கு வரும்? இன்னும் எத்தனை நாட்கள்தான் நான் போராடி கொண்டிருப்பேன் கிருஷ்ணா? இதுதானே உன் பிரதான கேள்வி. என் செல்ல குழந்தையே, இப்பொழுது நான் சொல்வதை அமைதியாக கேள். உன் மீது நான் பாரம் ஏற்றுகிறேன் என்றால் நீ எவ்வளவு தாங்குவாய் என்று எனக்கு தெரியாதா?
உனக்கு தாங்க முடியாத அளவிற்கு ஒரு பொழுதும் நான் சோதனையை தருவதில்லை. வேறாழமாக ஊடுருவும் போதே மரம் செழித்து வளரும். என் செல்லமே, நீ பிறவியிலேயே தாய்மை உணர்வு கொண்டவள். உடல் வலிமையும் மன வலிமையும் என் பிள்ளைக்கு அதிகம் உண்டு. பொறுமையோடும் சமயோஜிதமாக சிந்திப்பவள்தான் என் பிள்ளை. யாரிடம் எந்த பொறுப்பை தந்தால் வேலை நன்றாக நடக்கும் என எஜமானருக்கு தெரிவது போலதான் எந்த இடர்களை யாருக்கு கொடுத்தால் நல்விடியல்கள் வரும் என நன்கு தெரிந்தவன் நான். வேலை வாங்கிய பின் கூடுதல் கூலி கொடுக்காமல் போவார்களா? அது போலவே நீ சுமக்கும் அத்தனை பாரங்களும் விரைவில் இறக்கி வைப்பதோடு அல்லாமல் நீ நினைத்ததை விட பல மடங்கு சந்தோஷ கூலியை நிச்சயம் அள்ளி கொடுப்பேன். உன் பொறுமைக்கான பலன் நிச்சயம் கொடுத்தே தீருவேன். நம்பிக்கையிலும் பக்தியிலும் அன்பிலும் நீ என்றும் ஒரு படி மேல்தான் எனக்கு. உன் பிரச்சனைகள் விரைவில் முடிவிற்கு வரும். நம்பிக்கையோடு இரு. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி.